ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மயோன் vlogs. இன்றைக்கி நம்ம செகண்ட் டே ஆஃப் திருப்பதி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் காளகஸ்தியும் ஈவினிங் பத்மாவதி டெம்பிள் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஏர்லியெல்லாம் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு காளகஸ்தி போகலான்னு கிளம்பிட்டோம். ஹோட்டலுக்கு வெளியிலேயே திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸுன்னு இருந்துச்சு. ஜஸ்ட்டு 5 minutes தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து. திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காளகஸ்திக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் இப்போ திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு காளகஸ்திக்கு பஸ் ஏறிட்டோம். திருப்பதி வர்றவங்க மோஸ்ட்லி திருப்பதியை மட்டுமே கவர் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படி பெருமாளுக்கு திருப்பதி ஸ்பெஷலோ அது மாதிரி சிவபெருமானுக்கு காளகஸ்தியும் ஒரு ஸ்பெஷலான இடம் தான். பஞ்சபூத ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று. எல்லா சிவன் கோவில்லையும் சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்தில் தான் இருப்பாங்க. பட் காளகஸ்தியில் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. யானை, சிலந்தி, பாம்பு இது மூணும் இவரை வழிபட்டு முக்தி அடைஞ்சதுனால இந்த அனிமல்ஸோட சிம்பிள் தான் இந்த லிங்கத்துலேயும் இருக்கும். அதனால இந்த லிங்கமும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாமல் 9 லேயர் கோல்டு போட்டு தான் இந்த லிங்கத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. காளகஸ்தியை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அது சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா கண்ணப்பர் சிவபெருமானுக்கு கண்ணு கொடுத்த இடம்தான் காளகஸ்தி. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பரிகாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்தலம் தான் காளகஸ்தி. ஸோ நீங்கள் எப்போல்லாம் திருப்பதி பிளான் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் காளகஸ்தியையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் ஏப்ரல் மந்த்து பிளான் பண்ணனால இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு வாங்க. கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் லக்கேஜ் எல்லாம் அலோடு கிடையாது. அதை முன்னாடியே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நாங்களும் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே உள்ள மலை மேலே கண்ணப்பரோட சன்னதி இருக்குது. நீங்களும் மறந்துடாமல் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே சிவபெருமானும் பார்வதியோட பெரிய ஸ்டாச்சுவும் அங்கே இருக்குது. மலை மேலேருந்து காளகஸ்தியோட டவுனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களும் காளகஸ்தியிலேருந்து திருப்பதிக்கு ரிட்டன் ஆகிட்டோம். கோயிலோட வாசல்லேருந்தே திருப்பதிக்கு பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம 1 hour 1.5 hours வந்து திருப்பதியும் ரீச் ஆயிடலாம். நாங்களும் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பத்மாவதி டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 6:30 போல் பத்மாவதி அம்மன் டெம்பிளுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பத்மாவதி அம்மன் டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. திருப்பதியிலேருந்து ஒரு 20 minutesல நம்ம பத்மாவதி அம்மன் டெம்பிள் வந்து ரீச் ஆகிடலாம். க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க.
இங்கேயும் உங்களோட மொபைல் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பத்மாவதி அம்மனை பார்த்துட்டு பக்கத்துலேயே பெருமாளோட சன்னதி இருக்குது, அங்கேயும் மறக்காமல் போய் பாருங்கள். டிட்டோ திருப்பதியில் இருக்கிற மாதிரியே பெருமாள் இங்கேயும் இருப்பாங்க. நம்ம இங்கே பெருமாளை ரொம்ப பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். நாங்களும் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த மாதிரியான ட்ராவல் கண்டென்ட்டுக்கு மிஸ்டர் மயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.